திருவை போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி இப்பணி செய்ய உடல்நலமான வளம் ஞானத்து அடிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம். அகச்சந்தானம் புறச்சந்தானம் உயர்வந்த சந்தானம் திருக்கையிலாய பரம்பரை போற்றி திருமுறை போற்றி. ஒன்றாம் திருமுறை திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறையில் 43வது பதிகம் தலம் திருக்கற்குடி. இந்த மந்திரம் முடிச்சாச்சே? முடிக்கலையா? 7ஆம் திருமுறையில் தான் முடித்தோமா? எழுதுங்க, பொருள் எழுதுங்க. அழகிய பொழில்களால் சூழப்பட்டது திருக்கற்குடி. இந்த தலைமெல்லாம் நமக்கு லைஃபுக்கும் மறக்காது. என்ன 2 மாதம் இதேல படிச்சிருக்கோம். அழகிய பொழில்களால் சூழப்பட்டது திருக்கற்குடி என்ற தலம். இறைவரை நாவில் கொண்டிருக்கின்ற நாவில் கொண்டு இறைவனை போற்றுகின்ற சீகாழியில் தோன்றிய ஞானசம்பந்தன் பாடிய செந்தமிழ் மாலை இப்பதிகம். இந்த 10 பாடல்களையும் ஓத வல்லவர்கள் தேவர்களோடு பொன்னுலகில் இருப்பார்கள். இத்தலத்து இறைவனை புகழ்பவர்கள் தேவராய் வாழ்வார்கள். குறிப்புரை: காமருன்னா அழகிய, நாமருன்னா நாவில் பொருந்திய. இப்போ அந்த மந்திர செய்தியை ஒவ்வொன்றா பார்க்கலாம். சோலை உடைய தலம் பொழில் அல்லது சோலை உடைய தலம். பொழிலுடைய தலம் என்று சொன்னது பல காரணம். 1, நீர்வளம். 2, சாதகனுக்குரிய சாதனம் கிடைக்கும் தலம். பொழில் இருந்தால் தான் மலர் கிடைக்கும். அதனால தான் நம்ம சிவாலயங்கள் எல்லாம் நீர் உள்ள இடங்கள்ல இருக்கும். சாதகனுக்குரிய சாதனம் கிடைக்கும் தலம். தண்ணி வேணும், பூ வேணும், பச்சிலை வேணும், பழம் வேணும். எல்லாமே எதில் வந்துடுது? தண்ணீரில் வந்துடுது. எல்லாமே அந்த பொழிலுங்கிற ஒன்றில் வந்துடுது. இப்படி பார்க்கணும். பொழில் இருந்துன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நீர் இருக்குது, சிவபூஜைக்கு வேணும், பழம் வேணும். மரத்தில் பூ இருந்துன்னா பழம் இருக்கும். ஒரு நாள் பழுக்குமில்ல. ஒரு மரத்துக்கு பழுக்கிற சீசனாக இருந்தால் இன்னொரு மரத்துக்கு பூக்கிற சீசனாக இருக்கும். அப்போ பூ வருது, இலை வருது, பழம் வருது, எல்லாமே வந்துடுது. தென்னை மரம் இருந்தால் தேங்காய் வந்துடுது, வாழை மரம் இருந்தால் வாழைப்பழம் வந்துடுது, எல்லாம் வந்துடுதா? இப்படி யோசித்தா மட்டும்தான் நம்ம அதை நெருங்க முடியும். அதனால் பொழிலால் சூடப்பட்டனர் அந்த இறைவனை ஞானசம்பந்தர் தன்னை பற்றி சொல்றார். இறைவனை நாவில் கொண்டவனுங்கிறார். இறைவனை நாவில் கொண்டவன் தன்னைத்தானே சொல்றார். அதனை பதிஞானம் உடையவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். பதிஞானம் உடையவர்னு புரிஞ்சுக்கணும். நாவில் கொண்டவர்னு ஏன் சொன்னார்னா,
நாவினால்தான் அவர் பாடுறார். இப்போ அவர் கோயில் கட்டுறவர் அப்படின்னா அவருடைய திறமையை நம்ம கை மேலே ஏற்றலாம். சரிதானே? அவர் பாடினது நாவினால தானே. அதனால எது மேலே ஏற்றுறாரு? நாவில் பொருந்தியனார். அவருடைய பதிஞானம் எது வழியாக வெளிப்பட்டது? அதுதான் அதில் சொல்கிறார். எனது உரை தனது உரையாக. அதான் அதுக்கு மீனிங். இந்த இடத்துக்கு மீனிங் அந்த ஒரு வரி தான். எனது உரை தனது உரை. நாவால் நான் பேசியது ஒரு ஞானசம்பந்தர் என்ற ஒரு ஆன்மாவின் பேச்சல்ல, சிவனுடைய பதிஞான பேச்சுன்னு அர்த்தம், பதிஞான பாட்டுன்னு அர்த்தம். அடுத்து சீகாழிக்கு அடைமொழி கொடுக்கிறார். வளமான புகழால் போற்றப்படும் சீகாழிங்கிறார். அதற்கு காரணம் அந்த தலம் ஊழிகளில் அழியாமல் எத்தனை பெயர் பெற்றிருக்குது? 12 பெயர்களை பெற்றிருக்கிறது. பிறகு இறைவன் அங்கே குருலிங்க சங்கம வடிவத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. இதெல்லாம் அவருடைய இதில் வருதுல்ல, தலவரலாறில் வருது. குருலிங்க சங்கம வடிவத்தில் இருக்கிறாரு. கட்டுமலை கோயில், சீகாழி கோயில் வந்து கட்டுமலை கோயில், செயற்கை மலை. கீழே தரையில் ஒரு சாமி இருப்பார், மேலே அடுக்கில் 2 சாமி இருப்பார். சட்டைநாதர் உச்சியில் இருப்பார். கட்டுமலை கோயில். பிறகு ஞானசம்பந்தர் அவதரித்ததுனால அந்த தலத்துக்கு ஒரு பெருமை. அது அவர் சொல்லலனாலும் நம்ம சொல்லலாம்ல. ஞானசம்பந்தர் அவதரித்ததுனால அந்த தலத்துக்குரிய பெருமை. புகழால் போற்றப்பெறும் சீகாழி. அவர் பிறந்ததுனால அந்த தலத்துக்கு புகழ் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார், நம்ம சொல்லணும். ஏன் அவ்வளவு எத்தனையோ புண்ணிய பூமிகள் இருக்கும்போது ஞானசம்பந்தர் எதுக்கு அந்த ஊரில் பிறக்க வைக்கிறார்? அப்போ அவர் அங்கே பிறக்கிறதுக்கு அந்த தலம் ஒரு எதை செஞ்சிருக்கிறது? அந்த தலமே ஒரு தவம் செஞ்சிருக்கு. எப்படி சுந்தரர் வந்து கையிலிருந்து இறங்கி வந்ததுக்கு தென் திசை தவம் செய்ததுன்னு சேக்கிழார் சொல்கிறார்ல, இப்போ அதே மாதிரி இதையும் சொல்லக்கூடாது. சீகாழி தவம் செய்திருக்கிறது, அதுவே ஒரு புகழ் தானே. ஞானசம்பந்தர் அவதரிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கிற தலமாக இருக்குல்ல. அதுக்கு ஒரு பதிகத்தை புகழ்கிறாரு. எப்படி பிரித்து மேயிரும் பார்த்தீங்களா? சோலையை புகழ்கிறாரு, தன்னுடைய நாவை புகழ்கிறாரு, தான் அவதரித்த தலத்தை புகழ்கிறாரு, அடுத்து தன்னுடைய பாட்டை புகழ்கிறார். செந்தமிழ் மாலைங்கிறார். பொழில்னு சொன்னது திருக்கற்குடிக்கு புகழ், நாவில் பொருந்திய என்பது தனக்கு சொன்ன புகழ், அதுக்கு ஒரு புகழுடைய சீகாழி என்பது சீகாழிக்கு சொன்ன புகழ், செந்தமிழ்ங்கிறது அவர் பாடிய பதிகத்துக்கு சொன்ன புகழ். இப்படி பிரித்து தனித்தனியாக எடுத்து பார்த்தா தானே வரும். உரையில் இருக்கிறத தவிர நிறைய பேர் சீரியஸாக எழுதுறதே கிடையாது. இப்போ யாராவது இப்போ நீங்கள் விழுந்து எழுதுகிற மாதிரி எழுதலைன்னா இடையிடையே கவனிப்போம். நாங்கள் கவனிக்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த மாணவர் வந்து இந்த கருத்தை உள்வாங்கலை. அப்போ அந்த மாணவரை வகுப்பில் வச்சு கையாளுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இப்போ இந்த தரையில் உட்கார போகிறீங்கன்னா கூட்டி சுத்தம் பண்ணிட்டு தானே உட்காடுறீங்க. அதுவே பாடம் எடுக்கிறவனா அந்த அட்மாஸ்பியரை சுத்தம் பண்ணணுமில்ல. பூஜையிலேயே ஒரு சடங்கு இருக்குல்ல, நம்ம பூஜை செய்கிற இடத்த என்ன செய்யணும்னு அப்படின்னு ஒரு சடங்கு இருக்குது. அப்போ பாடம் எடுக்கிற இடத்த சுத்தம் பண்ணணுமில்ல. உங்களையே 4 பேர் இவருக்கு வேறு வேலை கிடையாது, எதையா ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்கிற மைண்டில் உட்கார்ந்துருந்தா அந்த அலை தான் எதை எடுக்க விடாது. அதனால தான் அந்த பாடம் வந்து எதிர்மறையாக மாறுது. இப்போ நம்ம இப்போ சமீபத்தில் பதிஞ்ச ஒரு பாடத்தை நிறுத்தி போட்டாச்சு. சத்தமாக நான் பேசினாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும், சூழல் சரியில்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் என்ன தானே பார்க்குறீங்க. அங்கேருந்து சில மாணவர்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா தலையை சொறிவாங்க, இப்படிம்பாங்க, எட்டி பார்ப்பாங்க. மாரியம்மன் கோயிலே அதுக்குன்னே ஒருத்தர் வர்றார், தனியாக நகருக்குள்ளேருந்து வர்றார், உடுமல்பேட்டையில் தான். இப்படி திரும்புவார், அங்கே எட்டி பார்ப்பார், இப்படி பார்ப்பார். அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம சூழலை சரி பண்ணுறதுக்காக போராடும்போது சம்மந்தம் இல்லாத எதிர்மறை வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிடும். நேற்று வகுப்பு அப்படி இல்லை, அந்த கோயில் வகுப்புகள் பெரும்பாலும் அப்படி இருக்காது. ஏன்னா அந்த எதிர்மறை அலையை எது தகர்த்துறோம்? அந்த கோயில் சூழல் தகர்த்துறோம். இதெல்லாம் நீங்கள் தொழிலுக்கு வர வரைக்கும் புரியாது. நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க, அவங்கள பேசுகிறாரு, இவங்களுக்கு வயசு என்ன, இவங்கள பேசுகிறாரும்பீங்க. நான் என் வேலையை செய்கிறதுக்கு சூழலை சரி பண்ண நான் என்ன செய்கிறது? நான் வேணும்னா செஞ்சிட்ருக்கிறேன்.
எவனா தேவையில்லாமல் கற்றுவானா? தேவையில்லாமல் யாராவது கற்றுவாங்களா? இப்போ அந்த பாடத்தையே நிறுத்தி போட்டிருக்கோம். புதுசாக பதிகிறேன்னு நீ சொல்லியிருக்கிறோம். இது சமீபத்தில் பதிஞ்ச ஒரு பாடம். செந்தமிழ் மாலைன்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, அவர் பதியங்கள் எல்லாமே செந்தமிழ் தான். இந்த பதியத்தை அவர் செந்தமிழ் மாலைன்னு சொன்னார் என்றால் மற்ற பதியங்களை விட இதில் கொஞ்சம் அவர் தமிழை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பயன்படுத்தியிருக்காருன்னு அர்த்தம். பயன்படுத்தியிருக்கிறாருங்கிறதுக்கு பொருள் வேற. அதாவது அவருக்கு தெரியும்னு புரிஞ்சுக்கிறது தான் பயன்படுத்துதல். டாக்டர் குறிப்பிட்ட கருவியை பயன்படுத்தலைன்னா அவருக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. பயன்படுத்தாது யார் விருப்பம்? அதே மாதிரி இந்த இடத்துல அவர் தமிழை அவரால் எப்படி வேணாலும் பயன்படுத்த முடியும். இந்த பதியத்தில் அந்த பிரயோகம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு அவர் சொல்கிறார். அதனால தான் இது என்ன பதியங்கிறாரு? செந்தமிழ் பதியம். செந்தமிழ் பதியம்னு சொல்கிறார். அது நீங்கள் நம்ம பதியத்தை படித்து பார்த்தாலே அந்த தாக்கம் தெரியும். தமிழை அவர் கையாண்டிருக்கிற வடந்திகள் மென்முகையாளை பாகமதாக மதித்து தடந்திரை சேர்வுணல் மாதை தாழ்சடை வைத்த சதுரர் இடந்திகள் முப்பூரி நூலார் துன்பமோடு இன்பமதெல்லாம் கடந்தவர் காதலின் வாழும் மாமலையாறு. இப்படி அந்த பதியத்தை படித்து நம்ம முழுசாக படிச்சுட்டோம். நீங்கள் இது வரைக்கும் நடத்தினதை போய் கேட்டு பார்த்தீங்கன்னா புரியும். அந்த நயங்களெல்லாம் நம்ம முதல்ல சொல்லிட்டோம். அதுக்கு தான் பதியத்துக்கே நம்ம எத்தனை நாள் எடுத்திருக்கோம்? சுமார் 5 நாட்களுக்கு மேலே எடுத்திருப்போம். 5 வகுப்புக்கு மேலே எடுத்திருப்போம். ஒரு வகுப்புக்கு 1 மந்திரமா 2 மந்திரமா? சில நேரம் 2 மந்திரம், சில நேரம் 1 மந்திரம். அல்லது பதியத்துக்குள்ளே போனால் அந்த தமிழினுடைய பிரயோகம்னு எடுத்துக்கணும். பிரயோகம் வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா தன்னுடைய பதியத்தை தானே என்ன மாலைன்னு சொல்ல மாட்டாரு. அப்போ மற்றதையெல்லாம் என்ன வேற மொழியா தெலுங்குலையா பாடியிருக்காரு இல்லையா? செந்தமிழ் மாலைன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். அதை எடுத்துக்கணும். அடுத்து பலன் சொல்றார். செந்தமிழ் மாலை 10 பாடவல்ல. அவரே 10 பாடணும்னு சொன்ன பிறகு நாம் என்ன செய்கிறோம்? 1ங்கிறோம். ஞானசம்பந்தர் பதியத்துக்கு 1ம் கடைசியும் கட்டாயங்கிறோம். இதெல்லாம் நம்மளா வகுத்துக்கிட்டு அதை ஒரு பெரிய விதியாக எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். யார் இதை முதல்ல சொன்னார்னா அவரை கண்டுபிடிக்கவும் இல்லை. யாருன்னே தெரியல. பஞ்சபுராணங்கிறத கண்டுபிடிச்சது யாருன்னே இன்னும் தெரியல. அவரே ஒரு பதிகத்தை பாடினாலே 10 பாடணுங்கிறாரு. நாம் 12 திருமுறையில் 5 மந்திரத்தை பாடுறோம். இப்போ ஞானசம்பந்தரை பாடினா அவருக்கு மட்டும் 1ம் கடைசியா? ஏன்னா திருக்கடைக்காப்பு சொல்கிறாராம். அப்போ இருக்குன்னா முதல் பாட்டு மட்டுமா? இதில் யார் வகுத்துக்கிட்டது? நம்ம வசதிக்காக நாம் என்ன செய்து கொண்டது? வகுத்து கொண்டது. அவர் அதுக்கு சம்மதிக்கலைங்கிறது தான் எல்லா பதிகத்திலையும் பார்க்கணும். எத்தனை வல்லார் தான்? பாட வல்லார் தான். ஒரு ஞானசம்பந்தர் பதிகத்தை தொடக்கூடாது, தொட்டா 10 பாடணுங்கிறத அவர் சொல்கிறார். அதுதான் அதுக்கு உண்மையான செய்தி. நம்ம தேவைக்காக ஒரு விதியை வகுத்து கொள்ளுகிறோம், சூழலுக்காக. ஆனால் அதில் யாருக்கு சம்மதம் கிடையாது? சம்மதம் கிடையாது. 10 பாட வல்லார். எப்போ 10 பாட முடியலையோ அப்போவே நாம் பஞ்சர் ஆகிட்டோன்னு அர்த்தம். பாட வல்லாருன்னு சொல்லிட்டார்ல. இப்போ இந்த வல்லாருக்கு எத்தனையோ பொருள் இருக்குது. 10 பாடலைங்கிறதே ஒரு வீக்னஸ் தானே. நீங்கள் 10 பாட வல்லாருக்கு நாங்கள் நிறைய அர்த்தம் சொல்லுவேன். அதை பதம் பிரிக்கிறது முறையாக பிரிக்கணும், சித்தாந்த அடிப்படையில் புரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம கேட்ட நடத்தின வகுப்பெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் என்னென்ன தனிச்சிறப்பு இருக்கோ அதெல்லாம் இந்த வல்லார். அதில் இருக்க சித்தாந்தம் என்னன்னு தெரியணும், அதில் சரியகிரிய யோகம் ஞானம் வர்றதை கண்டுபிடிக்க தெரியணும், அதில் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கணத்தை கண்டுபிடிக்க தெரியணும். இப்போ இந்த ஒரே மந்திரத்தில் நம்ம எப்படி பிரித்தோம் பாருங்கள். சோலை தலத்துக்கான வர்ணனை, நாவில்ங்கிறது அவருக்கான வர்ணனை, புகழ்ங்கிறது சீகாழிக்கான வர்ணனை, செந்தமிழ்ங்கிறது பதிகத்துக்கான வர்ணனை. அப்படி பிரிச்சமா இல்லையா? இந்த பிரிவு உரையில் கிடையாது, நம்ம தான் பிரிக்கிறோம். இப்படியெல்லாம் அதை பிரித்து வகைப்படுத்தணும். இது நிறுத்தி வைங்க, அவர் போகட்டும். நம்ம அத்தனையே வருவான் பாருங்க. என்ன சொன்னீங்க? வல்லாருங்கிறதுக்கு நீங்கள் 15 அர்த்தங்கள் நான் முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தேன்.
சொற்பிரித்தல், அதே மாதிரி பன்னிசையோட பாடுதல், பன்னிசைய பக்தியோட பாடுதல், சாதனத்தில் இருந்துட்டு வந்து பாடுதல். விசேட தீக்கை வாங்கியிருந்தா விசேட தீக்கை பூஜை பண்ணிட்டு வந்து பன்னிசை பாடணும். எந்த தீக்கையும் செய்யாமல் தாலுகா ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி காலையில் எந்திரிச்சு வந்து தேவாரம் பாடுறது எதில் சேராது, இதில் சேராது. சேராது. இப்போ நான் ஒரு சில இடங்களில் அதெல்லாம் பதியலை, நம்ம கட் பண்ணி தான் பேசியிருக்கிறோம். அதை இதில் பதிவு பண்ணார். இதை பாட வல்லவர்களுக்கு இந்திரலோகம் கிடைக்குங்கிறார். அதாவது உண்மை என்னன்னா, இந்த பொன்னுலகம்ங்கிறதுக்கு நாம் இந்திர உலகம் தான் பொருள் எடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. உரையாசிரியர்கள் பண்ணுற வேலை இது. உரையாசிரியர்களும் இந்திரலோகம் கிடைக்குன்னு தான் எழுதுகிறாங்க. அவர் பொன்னுலகம்னு தான் சொன்னார். பொன்னுலகம்னா இந்திர உலகம்னு பொருள் எடுக்கணும்னு கிடையாது. பொன்னுலகம் என்பதற்கு பொண்ணுனாலே அழகுன்னு ஒரு பொருள் இருக்குது. பொன்னை ஏன் நாம் எடுக்கிறோம்னா அழகுடையது, பாதுகாப்பதற்குரியது, மதிப்புடையது, ஒளி உடையது, சுத்தமானது, இப்படிலாம் அதில் பொருள் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், இந்த பாட்டுக்கு முந்தைய நம்ம சிவபோகம் வரைக்கும் பேசிட்டோம். சிவபோகம் வரைக்கான செய்திகள் இந்த பதிகத்தில் என்ன செய்யுது, அவ்வளவும் பண்ணிட்டு எதுக்கு இந்திரலோகத்துக்கு போகணும்? அதுக்கு ஒன்றுமே செய்ய வேண்டியது இல்லையே. எங்க இந்திரலோகத்துக்கு போகிறவங்கெல்லாம் தப்பு செய்யாமல் இருந்தால் போதும், எங்கே போகலாம்? அதுக்கு சைவம் பண்ண வேண்டியதில்லை. சரியகிரிய யோகம் ஞானம் பண்ணி தான் எங்கே போக வேண்டியதில்லை. சரியகிரிய யோகம் பண்ணால் சாலோக சாமீப சாருபம் தானே தவிர இந்திரலோகம் கிடையாது. அந்த மீனிங்கில் யாரும் சொல்லலை, நம்ம அப்படி ஒரே சொல்கிறோம். பொன்னுலகங்கிறது இறைவன் இருக்கிற உலகம்னு பொருள் எடுக்கணும், சிவ உலகம்னு பொருள் எடுக்கணும். பொற்சபை, தில்லைய பொற்சபைன்னு சொல்கிறோம். கைலாயம் பொன்னிறத்தில் தெரியும் போது வணங்குறோம். இறைவனை பொன்னார் மேனியனேன்னு சொல்கிறோம். ஆடக மதுரை அரசே போற்றி, ஆடகம்னா பொன், ஆடக மதுரை அரசே போற்றிங்கிறோம். அதனால பொண்ணுங்கிறதுக்கு நாம் இந்த பொருள் தான் எடுக்கணும்னு கிடையாது. பொண்ணுங்கிறதுக்கு பொன் எதற்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ரூட் இருக்குது. இப்போ பொன்னனையாளுங்கிற ஒரு பெண்ணுக்கு இறைவன் தங்கத்தை கொடுக்குறாரு. அந்த பெண் அதை கொண்டு நகை செய்யலையே, சிவலிங்கம் தானே, சிவனுடைய உடம்பு தானே செய்யுது. எங்கள் மதுரை பக்கத்தில் என்ன ஊர்? திருப்புவனம். திருப்புவனங்கிற ஊரில் பொன்னனையாளுங்கிற ஒரு பெண்ணுக்கு சிவனை உடைய திருமேனி செய்து வழிபடணும்னு ஆசை. அவள் எல்லா பணத்தையும் அந்த அம்மா சைவத்துக்கு செலவழிச்சிடுறாங்க. இறைவன் இரும்பை பொன்னாக்கி அந்த அம்மாவுக்கு கொடுக்குறாரு. அந்த அம்மா எதில் தங்கத்தில் என்ன செய்யுது? தங்கத்தில் சிவலிங்கத்தை செஞ்சு வழிபடுது. அப்போ அந்த அம்மாவை பொறுத்தளவில் தங்கமும் சிவனும் ஒன்று தானே. அந்த அம்மாவை பொறுத்தளவில் உண்டா இல்லையா? நீங்கள் அப்படியெல்லாம் யோசிக்கணும். பொன் ஒளி உடையது, பொன்னினுடைய நிறம், பொன்னார் மேனியன், இதெல்லாம் வச்சு பொன்னுலகுங்கிறதை எந்த உலகத்துக்கு ஏற்றக்கூடாது? அதுக்கு சைவமே வேண்டாம். இந்திரலோகத்துக்கு போகிறதுக்கு எதுவே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வள்ளுவர் சொன்ன மாதிரி வாழ்ந்தால் போதும். வள்ளுவர் சொன்ன மாதிரி அறத்தில் நின்னா போதும். புவனியில் போய் பிறவாமல் நாள் நாம் சிவனுய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துறை. அதோட சரி, படவும் நீயும் துண்டு துண்டா பாதி பாதியாக சொல்லி முற்றோதல்ல மட்டும் நான் பாடுவேன் நீ பாடுவேன்னு அதிகாரத்தை பண்ணி, இப்போ நான் சொன்ன கான்செப்டை உங்களால் உள்வாங்க முடியலன்னா இந்த பதிகத்தை வச்சு அந்த கணக்கை முடிக்கணும். புவனியில் போய் பிறவாமல் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம். ஒரு தேவர் வந்துட்டார். திருமால் சைவத்தின்படி ஒரு தேவர் தான். அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும். மலரவன் யாரு? பிரம்மன். ஆசைப்படவும்
நீ அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயின்னா இந்திரனை விட பெரியவங்க 2 பேருமே எங்க வந்து நிற்கிறாங்க? அப்ப சைவர்கள் எதுக்கு இந்திரலோகத்துக்கு போறாங்க? புரியுதா உங்களுக்கு? நிறைய இடம் இருக்கு. இன்னும் நான் ஒரு இடம் சொல்லியிருக்கிறேன். அந்த தேவர்களின் தலைமை கடவுள்களாக இருக்கிற 2 பேரும் இங்க வந்து நிற்கும்போது சைவர்கள் எதற்கு இந்திரலோகத்துக்கு போறாங்க? அது உரையாசிரியர்கள் பண்ற வேலை. இங்க பாருங்க, அடுத்த பகுதிக்கு வந்துட்டேன். திரு அம்மானை இந்திரனும் திரு அம்மானை இந்திரனும் ஆலயனும் ஏனோரும் வானேரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி எந்தரமும் ஆட்கொண்டு. இந்திரன் மால் அயன்லாம் எங்கேயோ ஏங்கி கொண்டு நிற்கும்போது சிவன் இங்கே வந்து எங்களை ஆட்கொள்றாருன்னு பாடுறாரு. அப்படி இருக்கும்போது இந்திரனே இங்கே தேடி வரும்போது நம்மளே எப்படிங்க இந்திரலோகத்துக்கு அனுப்புவார்? தெரியுதா தெரியலையா? அதில் 2 அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் என்னன்னா, சிவனடியார்களுக்கு இந்திரலோகம் கிடையாது. ஒரு அர்த்தம் சிவன் இருக்கிற உலகம்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னதுன்னா, பொதுவாக இந்த மாதிரி திருமுறைகளை நேரடியாகவே இந்திரலோகத்துக்கு போவாங்கன்னு வரும். அதுக்கு என்ன பொருள்னா, மினிமம் பயன்னு சொல்கிறது. அதாவது ஒன்றும் கிடைக்கலனாலும் ஏதாவது கிடைக்கும், அவது கிடைக்கும்னு அதற்கு அர்த்தம். பொதுவாக எப்போவுமே பயன்னு சொல்லும்போது மினிமம் பயன்னு சொல்கிறது தான் பெரியவங்களுடைய பழக்கம். இப்போ ஒரு பெரியவங்ககிட்ட விவசாயம் பண்ணியிருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து எத்தனை மூட்டை நெல் தேரம்னா 80 மூட்டை வரும்னாலும் ஒரு 40 மூட்டை குறையாமல் வரும், 60 மூட்டை குறையாமல் வரும் அப்படின்னு சொல்லுவோம். உண்டா இல்லையா? நீங்கள் நல்லா படிக்கிற பையன் 1 மார்க் விட்டுட்டா பரீட்சைக்கு உட்காந்து அழுறானல்ல. ஆனால் ஒரு 35 மார்க்குக்கு எழுதுனே பயங்கர சந்தோஷமாக இருக்கும். பாஸ் ஆயிடுவாடா எப்படியும், விட்டடிச்சு அங்கே இங்கேயும் கேட்டுக்கிட்டு எழுதி 35 மார்க் தேறிடும் உறுதியாக சொல்கிறேன்னு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் யார்கிட்ட இல்லை. இந்த மினிமம் மார்க்காரனுடைய மார்க்கை தான் அப்படி சொல்லுவாங்க. மினிமம் மார்க்காரங்க மார்க்கை தான் சொல்லுவாங்க. எந்த மார்க்கை சொல்ல மாட்டாங்க? அந்த ஹையஸ்ட் மார்க்கை சொல்ல மாட்டாங்க. ஞானிகள் யாரோ ஒருத்தர் வாங்குற மார்க்கை சொல்ல மாட்டாங்க, பயனை சொல்ல மாட்டாங்க. பொதுவாக திருமுறைகளில் அவங்களுக்கு யார் மேலே தான் கவனம் இருக்கும்? விழுந்தவன் மேலேயா எழுந்தவன் மேலேயா? அதுதான் அந்த விழுந்தவனுக்கு கிடைக்கிற பயனை தான் பதிவு பண்ணுவாங்க. அதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அதற்கு காரணம். நிறைய பதிவுகளில் நேரடியாக இந்திர உலகம்னே வரும். இது நம்ம நிறைய தடவை பேசியிருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் உரையாறுகள் சொதப்பி தடவை. இப்போ இதெல்லாம் உரையாசிரியர் பண்ண வேலை தான். பொன்னுலகம்னா அதுக்காக நம்ம எந்த உலகம்னு எடுக்க வேண்டியதில்லை. ஆமாம், இறைவனையே நம்ம பொன்னேன்னு புகழ்கிற இடமெல்லாம் இருக்குது. பொன்னார் மேனியனேன்னு சொல்லிட்டாலே பொன்னேன்னு புகழ்கிற இடம் தானே. சிவனையே நம்ம எதா பார்க்குறதா இடம் இருக்குது, பொன் என்று பார்க்கிற இடம் இருக்குது. அடுத்த வகுப்பில் நம்ம வந்து திருநாவுக்கரசர் தேவாரம் பார்க்கணும். எத்தனை பதிகம் முடிச்சிருக்கிறோம்? இதில் 44வது பதிகம். என்ன தலம்? துணிவளத்திங்கள். மிக முக்கியமான பதிகம், அற்புத பதிகங்களில் ஒன்று. அந்த பதிகத்தை நம்ம வந்து அப்பரில் ஒரு 10 பாட்டு படிச்சுட்டு தான் பார்க்க போகிறோம். ஞாபகம் வச்சுடுங்க, குறித்து வச்சுடுங்க. இதில் நோட்ஸ் எங்கேயாவது குறித்து அந்த நேரத்தில் நீங்கள் வந்து நடத்தியாச்சும்பீங்க. ஒரு பாட்டுனால எவ்வளோ சிந்திக்க வேண்டியிருக்கு. நாளைக்கு நம்ம தேவாரம் நடத்துறதுக்கு உதவும். எனக்கு இப்போ தேவாரனாலே இந்த 1ஆம் கிளாஸ் கரூரில் போய் பாடம் எடுக்கிறது தான் ஞாபகம் வரும். என்னுடைய மாணவர்கள் இந்த 1ஆம் கிளாஸ்கிட்ட படிக்கலைங்க முதல்ல. அப்போ பிரச்சனை இல்லை. கரூரில் சித்தாந்த மாணவர்களை பிடிச்சி திருமுறையில் போட்டு வச்சுட்டாங்க. இந்த ஓதுவார் குரூப் இருக்குல்ல, இந்த 1ஆம் கிளாஸுகளெல்லாம் என்னுடைய மாணவருக்கு பாடம் எடுக்கிறாங்க. எப்படி இருக்கும்? விளங்குன மாதிரி தான் இருக்கு. நான் அவங்ககிட்ட இனி கொஞ்சம் வெளிப்படையாக பேசணும். அதனால தான் நீங்கள் பெரியவங்களில் 2 வகை இருக்காங்க. சில பெரியவங்க யாருக்குமே நல்லது செய்ய மாட்டாங்க. யாருக்கே ஆபத்தாக வந்துடணும்னு அவங்களுக்கு அதை செய்ய மாட்டாங்க.